ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது HTML ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி ஃபுல்லாவே பார்த்துட்டு வரப்போம். ஆல்ரெடி இந்த பிளேலிஸ்ட்ல நாங்கள் HTML அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் தென் லிஸ்ட் டேபிள்ஸ் அப்படின்ட்டு எல்லா விதமான எலிமெண்ட்ஸ் பார்த்து முடிச்சிருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ செஷன்ல ஹைப்பர் லிங்க்ஸ் அண்ட் இமேஜஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதை பற்றி எப்படி இன்சர்ட் பண்றது. இந்த செஷன் பேசிக்காவே எங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் HTML ஃபார்ம்ஸ். ஃபார்ம்ஸ் அப்படின்றது ஜென்ரலாக எங்களுக்கு தெரியும், மேனுவல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றது ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கான ஒரு மெத்தட். பட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கூகுள் ஃபார்மை பற்றி தெரிஞ்சு. இந்த கூகுள் ஃபார்ம்ன்றது வந்து ஜஸ்ட் நாங்கள் எல்லாரும் ஃபில் பண்ணி சென்ட் பண்ண எங்களுக்கு டேட்டா வந்து ஒரு எக்ஸல் ஃபார்மேட்ல எங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மே ஆன்லைன் ஒரு வெப் பேஜா நாங்கள் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த HTML ஃபார்ம்ஸ் அப்படின்ற கான்செப்டை நாங்கள் படிச்சுட்டு வரோம். HTML ஃபார்ம்ஸ் ஏன் யூஸ் பண்ணி கொள்றோம்னா, நாங்கள் ஒரு வெப்சைட்ல ஒரு ஃபார்ம் ஒன்றை கிரியேட் பண்ணிட்டு வர போறோம். அந்த ஃபார்மால நாங்க டேட்டாவை என்டர் பண்ண போறோம், அதாவது கலெக்ட் பண்ண போறோம். அதுக்காக தான் இந்த HTML ஃபார்ம்ஸ் அப்படின்ற டாபிக்கை நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த பாடி பார்ட் அதுக்குள்ள நாங்களோட கோடிங் எல்லாமே இருக்க போது, முதலாவது இந்த HTML ஸ்ட்ரக்சர் நான் ஃபுல்லாவே கிரியேட் பண்ணியிருக்கிறேன். HTML ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி டைட்டிலும் போட்டாச்சு. ஸோ இந்த பாடி பார்ட்ல முதலாவது என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லிக்கல, இந்த ஃபார்ம் என்ற டேக்கை வந்து முதலாவது கிரியேட் பண்ணோம். ஃபார்ம் என்ற டேக் வந்து கிரியேட் பண்ணோம். ஃபார்ம் என்ற டேக்குக்கு வந்து ரெண்டு விதமான அட்ரிபியூட்ஸ் கட்டாயம். ஒன்று சொல்வோம் மெத்தட், அடுத்தது வந்து ஆக்ஷன். ஸோ மெத்தட் ஆக்ஷன் அப்படின்னு ரெண்டு விதமான அட்ரிபியூட் கட்டாயம் இருக்கு. நான் இதுல இந்த மெத்தட் அப்படின்றத வந்து 4 விதமான ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். ஒன்று வந்து சொல்லுவோம் நாங்கள் கெட் என்று சொல்லுவோம். அப்படி இல்லை சில நேரங்களில் போஸ்ட்னு கொடுப்போம். கெட் போஸ்ட் ரெண்டு விதமான மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். கெட்ன்றது யூசர் சர்வர்ல இருந்து நாங்கள் டேட்டாவை எடுத்துக்கொள்றது, போஸ்ட்ன்றது இங்கே அனுப்புறது. பட் இதை பற்றி நாங்கள் அவ்வளவு தூரம் பொறுமை பண்ண வேண்டிய தேவையில்லை. PHP என்ற மொடியூல்ல நாங்கள் இதை பற்றி ஃபுல்லாவே பார்த்துட்டு வருவோம். PHP என்ற மொடியூல்ல இதெல்லாம் ஏன் யூஸ் பண்றோம்ன்ற விஷயம் ஃபுல்லாவே நாங்க பார்த்துட்டு வருவோம். ஆக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மில இருந்து போற டீடைல்ஸ் எந்த PHP ஃபைல்ல போய் சர்வ் ஆகும்ன்றதுதான் ஆக்ஷன். ஸோ இதுவும் நாங்க PHP சீரிஸ்ல ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வருவோம். நான் இதுல abc.php சர்வ் பண்றேன். PHP ஃபைல்ல போய் சர்வ் ஆகிறது இப்படி ஒரு நேம் வச்சு. இப்போ நீங்க இந்த ரெண்டு மெத்தட்டுக்கும் எதுவுமே கொடுக்காவிட்டா கூட அந்த HTML அவுட்புட் வரும். ஆனால் PHP என்ற மொடியூல் படி கேட்கல, ஏன் இந்த மெத்தட் போஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலா படிக்கும். ஜஸ்ட் HTML வந்து ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் டிசைன் பண்ண போறோம். ஃப்ரண்ட் எண்ட் சொல்லிக்கலாம் எங்களுக்கு ஜஸ்ட் இவ்வளவுமே காணும். ஃபார்ம் என்று சொல்லி தொடங்கிட்டு அடுத்தது வரப்போம். அதுக்காக அந்த அட்ரிபியூட்ஸ் இவ்வளவு தான் இருக்காண்டா இல்லை, இதை விட நிறைய இருக்கு. இதை விட டார்கெட் எல்லாம் உங்களுக்கு ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ணலாம். நாங்கள் அதை இல்லாமலே ஆட் பண்ணி கொண்டு வருவோம். ஃபார்ம் என்ற டேக் வந்து தொடங்கும். இந்த ஃபார்ம் என்ற டேக்ல முதலாவதா என்ன செய்ய மட்டும் சொன்னால் ஒரு யூசர் நேம் ஒன்று கேட்கும். ஒரு லொகின் பேஜ் ஒன்று டிசைன் பண்ணி பார்ப்போம் நான். ஸோ இந்த லொகின் பேஜ் டிசைன் பண்ணணும் மட்டும் முதலாவது என்ன செய்யணும்னால ஒரு யூசர் ஐடி ஒன்று எடுத்துக்கொள்ளணும். யூசர் ஐடி வேணும்ன்றதுக்காக நான் இதில் ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுல வந்து யூசர் ஐடி டபுள் டாட் ஒன்று போட்டுக்கொள்றேன். ஸோ இப்படி டபுள் டாட் போட்ட உடனே எங்களுக்கு இதை ரன் பண்ணி பார்த்து மட்டும் சொன்னால் எங்களுக்கு இதுல இந்த யூசர் ஐடின்றது டிஸ்பிளேல வரும். இது வந்து யூசர் என்ன செய்யலாம், ஒரு இன்புட் மாதிரி கொடுக்கலாம். யூசர் ஐடின்னு எங்களுக்கு வந்து இப்ப இந்த யூசர் ஐடிக்கு பக்கத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வேணும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருந்தால் தான் அதை யூசர் வந்து என்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று உங்களுக்கு எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் இன்புட் அப்படி என்ற டேக் வந்து யூஸ் பண்ணலாம். இன்புட் டேக்ல நாங்க டெக்ஸ்ட் கொடுப்போம். இது டைப் இன்புட் சொல்லி ஒரு டேக் இருக்கு, அது டைப்ல டெக்ஸ்ட் கொடுப்போம். இந்த நேம் ஏன் கொடுக்குறோம்ன்றதும் நாங்க PHP செஷன்ல பார்த்துட்டு வருவோம். PHPல அங்க ஒரு கொலமின்ற நேம் என்ன கொடுக்குறோமோ சேம் நேமை நாங்க இங்க யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ இங்க நான் நேமுக்கு என்ன செய்யறேன், UIDன்னு கொடுத்துக்கொள்வோம். ஸோ இந்த நேம் நீங்க கொடுக்காட்டி கூட HTML அவுட்புட் வரும். பட் PHP கனெக்ட் பண்ணிக்கல ஏன் இந்த நேம் கொடுக்குறேன்றத பற்றி டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இந்த செஷன்ல நாங்க பார்க்குற முக்கியமான விஷயம் இன்புட் டேக்ல டைப்ல டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து. ஸோ இதை நாங்க ரன் பண்ணி பார்ப்போமா இருந்தால் எங்களுக்கு இந்த அவுட்புட் பாத்தீங்கன்னா தெரியும். இதுல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து நாங்கள் ஏதாவது டைப் பண்ணுறோம். நாங்கள் டைப் பண்ண எங்களுக்கு டேட்டா வந்து டைப் ஆகி கொண்டு போகும். இதுதான் யூசர் இன்புட்.
HTML நாங்க யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கான ஒரு ஐடியா தானே. இப்போ நீங்க டைப் பண்ண இதுல ஒரு இன்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். தேவையில்லாத நீங்க delete பண்ணுங்க. இது இன்புட். இப்ப அடுத்த பார்த்தோம்னா ரெண்டாவது பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ரெண்டாவது பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அந்த இடைவெளியில் சரியா இருக்கு. இப்ப நாங்க பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி இதுல ஸ்டார்ட் பண்ணோம். பாஸ்வேர்டும் உங்களுக்கு தேவைதானே. ஸோ பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுக்கல நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு கீழே பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டை வாங்குறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு தேவைதானே. பட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்லாமல் பாஸ்வேர்ட் நாங்க டைப் பண்ணிக்கல. இன்புட் டைப் சொல்லுவாங்க டெக்ஸ்ட் கொடுக்கும். நேமுக்கு வந்து பாஸ்வேர்ட் தானே நான் PWD என்று கொடுப்பேன். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கல எங்களுக்கு இப்படி டெக்ஸ்ட் பாக்ஸ் இப்போ யூசர் ஐடி நான் கொடுக்குறேன். இதுல யூசர் 1 2 3 பாஸ்வேர்ட் கொடுத்து கொண்டு வரேன். இதுல யூசர் add 1 2 3 4 இப்ப என்டர் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், பாஸ்வேர்ட் கொடுக்கல எப்பவுமே நாங்க விசிபிலிட்டியே இல்லாமல் செய்யும். பாஸ்வேர்டை நாங்கள் இதுல கொடுப்பமா இருந்தா எல்லாருமே பார்க்கலாம். நீங்க டைப் பண்ணி கொண்டு கேட்கல வேற யாக்களும் டிஸ்பிளேயே பார்க்கலாம். ஸோ அப்படியான சந்தர்ப்பங்கள்ல பாஸ்வேர்ட் வந்து எங்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு நாங்க என்ன செய்வோம்னா இந்த டெக்ஸ்ட்ன்றதுக்கு பதிலாக பாஸ்வேர்டுன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல பாஸ்வேர்ட் போடுவோமா இருந்தா இதை ரன் பண்ணிக்கல பாருங்க பார்ப்போம். யூசர் ஐடிக்கு நான் டைப் பண்ணி கொண்டு வரேன் யூசர் 1 2 3 ஓகே. பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு வரேன் யூசர் @1 2 3 4 பாருங்க இதுல பாஸ்வேர்டு எங்களுக்கு தெரியும். எப்பவுமே நாங்க இன்புட் டைப்ல டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இது டெக்ஸ்ட் பாக்ஸுக்கான ஒரு இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் சொல்லுவோம். இது வந்து பாஸ்வேர்டை இன்புட் பண்றதுக்கான ஒரு மெத்தட். ஃபார்முலா நாங்க பாஸ்வேர்டு இன்புட் பண்ண போறோம் பாஸ்வேர்டுன்னு சொல்லி எடுப்போம். நாங்கள் இந்த ஃபார்மை வந்து என்ன செய்யலாம்னா ஒரு சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு மாத்தலாம். உங்களுக்கு ஈஸியா வேணும் சொன்னா சென்டருக்கு மாத்தலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னா இந்த ரெண்டு பேராகிராஃபையும் சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு மாத்தலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா டோட்டலா ஆல் ஓவராவே நாங்கள் இந்த சென்டர் டேக்கை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி கண்டென்ட். ஸோ நான் இதுல சென்டர் அப்படின்னு சொல்லி மேக் பண்ணிக்கொள்றேன். இந்த டேக்கை வந்து இந்த ஃபார்ம் முடிஞ்ச பிறகு சென்டர் அப்படின்னு மேக் பண்றேன். எங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து சென்டர்ல வந்து நடுவில் இவ்வளவு ஓகே. பட் இப்ப நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இதுல ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே எடுத்திருக்கிறோம். ஒரு பட்டன் ஒன்று தேவை. இந்த பட்டன் இருந்தா தான் நாங்கள் அதை கிளிக் பண்ண உடனே அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் சரியா பிள்ளையான்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அது லாகின் பண்றதுக்கு ஓகே இருக்கா இல்லையான்னு சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதை நாங்கள் சொல்றோம் அப்படின்னா சப்மிட் பட்டன் அப்படின்னு சொல்லிக்கணும். ஸோ இதுக்கு நாங்கள் ஒரு கோடிங் எழுதணும். அடுத்த பேராகிராஃபா நான் இதுல ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். அடுத்த பேராகிராஃப் டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்ப எங்களுக்கு ஒரு பட்டன் தேவைதானே அதை நான் இன்புட் அப்படின்னு போட்டு டைப்புக்கு பதிலாக நான் இதுல சப்மிட் அப்படின்னு டைப் பண்றேன். இன்புட் டைப் சப்மிட் அப்படின்னு டைப் பண்றேன். இதுல நேம் வந்து என்ன செய்வோம்னா BTN1 யுவர் பட்டன் 1 நான் நேம் வைக்கிறேன். இதுக்கு கட்டாயம் வேல்யூன்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த வேல்யூல என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் லாகின் இப்படி கொடுத்து ரன் பண்ணிக்கல எங்களுக்கு இதுல ஒரு பட்டன் ஒன்று வரும். லாகின் என்ற ஒரு பட்டன் வரும். ஸோ நாங்க அந்த பட்டனை கிளிக் பண்ண அங்க போகணும் எல்லாம் கொடுக்கல. இப்ப ஜஸ்ட் இந்த பட்டன் வந்து உங்களுக்கு இருக்கு லாகின். இப்ப இந்த பட்டன் என்ன செய்ய மாட்டா நீங்க கொடுக்குற வேல்யூ வந்து லாகின் பண்ணிக்கொண்டே கொடுப்பாங்க வழி. இது முதலாவது விஷயம். ஸோ இதுக்கு பக்கத்திலே இந்த பட்டனுக்கு பக்கத்திலே என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னொரு இன்புட் டைப் ஒன்று தரும். இதுல நான் ரீசெட் அப்படி என்று சொல்லி கொடுக்கலாம். ரீசெட் என்ன செய்யறேன் அழிக்கிறேன். உதாரணத்துக்கு நான் இதுல நேமுக்கு பதிலாக RST என்று கொடுப்பேன். இதுக்கு வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். வேல்யூன்றது இந்த பெருமா இந்த வேல்யூல என்ன செய்யறேன்டா கிளியர் அப்படின்ற நேம் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இப்போ இந்த அவுட்புட் நாங்கள் செக் பண்ண மாட்டோம் ரெண்டும் இப்படி வரும். நான் இதுல ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு இந்த கிளியர் பண்ணீங்க இந்த கிளியர் பட்டனை கிளியர் பண்ணீங்க உதாரணத்துக்கு எதுவுமே டைப் பண்ணலாம். கிளியர் பண்ண சொன்னால் இந்த மேலே டைப் பண்ண விஷயங்கள் எல்லாமே டிலீட் ஆயிடும். இது வளமையா லொகின் பேஜ்ல நாங்க பாக்குற ஒரு விஷயம் வெப்சைட். ஃபர்ஸ்டா நாங்கள் சென்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு பிறகு இந்த ஃபார்ம் என்ற டேக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஃபார்ம் என்ற டேக்ல வந்து என்ன செஞ்சா மெத்தட் ஆக்ஷன் ரெண்டு விதமான அட்ரிபியூட்டை பற்றி பார்த்திருந்தோம்.
இது கட்டாயம் இல்லைன்னு சொன்னேன். அவுட்புட்ல எங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டை பற்றி தான் நாங்க பொறிவு பண்ண போறோம்னு சொல்லி இதை பற்றி எங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணணுன்றதுக்காக என்ன செஞ்சிருந்தோம், நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்குறதுக்காக டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று எடுத்திருந்தோம். இன்புட் டைப்ல டெக்ஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கு ஒரு நேம் ஒன்று என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் பாஸ்வேர்டு கிரியேட் பண்றதுக்காக இந்த பாஸ்வேர்டு என்ற ஆப்ஷன்ல நேம் டைப் பண்ணிட்டு இதுல பாஸ்வேர்டு இன்புட் டைப் பாஸ்வேர்டு போட்டிருந்தோம். இதுல பாஸ்வேர்டு என்ற நேம் யூஸ் பண்ணிருந்தோம். அடுத்தது இன்புட் டைப் சப்மிட் சொல்லி கிரியேட் பண்ணியிருந்தோம். இதுல ஒரு பட்டன் உண்டு. அந்த பட்டன் வந்து எங்களை லாகின் பண்றதுக்கு அலோவ் பண்ணிக்கொள்ளும். இது ரீசெட் பண்ற கிளியர் பண்றதுக்கு அலோவ் பண்ணிக்கொள்ளும். இப்போ இந்த யூசர் ஐடி இருக்குதான், இந்த யூசர் ஐடி என்ற இந்த பாக்ஸ்ல நாங்க என்ன செய்யலாம்னா சில எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் செய்து கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு இந்த யூசர் ஐடி என்றதுல பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பிளேஸ் ஹோல்டர்ல என்ன செய்ய போறோம்னு சொன்னால் யூசர் ஐடி இப்படி டைப் பண்ணி வரும். பிளேஸ் ஹோல்டர் அண்ட் அட்ரிபியூட்ல யூசர் ஐடின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல யூசர் ஐடின்னு வரும். இதுல யாராவது டைப் பண்ண போய் எனக்கு தெரியுமோ, ஓகே யூசர் ஐடி தான் டைப் பண்ணோம். இதுல கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதுல ஏதாவது ஒரு எழுத்து டைப் பண்ணிக்க அதை அழிஞ்சிடும். திரும்ப அழிச்சிங்கன்னா யூசர் ஐடின்னு விடும். ஒரு கிரே கலர்ல இருக்கு, ஒரு கிரே கலர்ல உங்களுக்கு இது டிஸ்பிளே. இது காமனா எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம்லயுமே நீங்க பார்க்கக்கூடிய ஒரு காமனான விஷயம். இப்போ பாஸ்வேர்டுக்கு நாங்க யூஸ் பண்ணி, ஸோ பாஸ்வேர்டுக்கு என்ன செய்ய மாட்டோம், இவருக்கும் ஒரு பிளேஸ் ஹோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு அப்படின்னு போடும். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா எங்களுக்கு இதுல பாஸ்வேர்டு வந்து, ஸோ இப்படி ஒரு ஃபார்ம் இருந்தால் எங்களுக்கு பார்க்க ஈஸி. இதுல யூசர் ஐடி டைப் பண்ணணும், இதுல பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும். நீங்க பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்க கூட இதை ஒரு எழுத்து டைப் பண்ணிக்கலையும் அந்த பாஸ்வேர்டு எழுத்து போயிடும். இது ஜென்ரல் எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதுக்கு ஒரு போர்டர் ஒன்று கிரியேட் பண்ணும். இப்ப இது லொகின் டீடைல்ஸ் தானே, இந்த லொகின் டீடைல்ஸுக்கு ஒரு போர்டர் மாதிரியான செட்டப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு வரும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னா ஃபீல்ட் செட் என்ற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்ம் தொடங்குறதுக்கு முதல் ரோயில வந்துட்டு ஃபீல்ட் செட் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஃபீல்ட் செட் என்னன்னா ஒரு போர்டர் ஒன்று போடுறதுக்கான ஐடியா. இந்த ஃபீல்ட் செட்டை தொடங்கிட்டு எல்லாம் முடிஞ்சா பிறகு, அதாவது இந்த ஃபார்ம் முடிஞ்சா பிறகு நான் அதை முடிக்கிறேன். இப்ப எங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இதை சர்வ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போமா இருந்தால் இப்ப எங்களுக்கு சுத்தி ஒரு போர்டர் ஒன்று வந்திருக்கு. இப்ப என்ன செய்திருக்கோம்னா இதுல நாங்கள் ஃபுல்லாவே ஒரு டிசைன் மாதிரி மேக் பண்ணியிருக்கிறோம். இதுல எங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வாங்கப்படுது, சுத்தி ஒரு போர்டரும் போட்டாச்சு. ஜஸ்ட் எங்களுக்கு சிம்பிளான ஒரு ஐடியா. ஸோ இப்ப அடுத்த விஷயம் என்ன செய்ய போறோம்னா இந்த போர்டர் எல்லாம் ஓகே, இதுக்கு ஒரு நேம், இந்த இந்த ஃபுல்லா இவ்வளவு ஏரியாவுக்கு ஒரு நேம் நாங்க வைக்கிறோம். ஃபீல்ட் செட் அப்படின்ற இந்த டேக் இருக்கு, நான் கிளிக் பண்றேன், நீங்க பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி ஒரு ஐடியா எடுத்துக்கொண்டு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இதுதான் எங்களோட அவுட்புட். இதுல எங்களோட கோடிங் எல்லாம் டைப் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஃபீல்ட் செட் அப்படின்ற இந்த டாபிக், இந்த பார்ட்ல நாங்கள் கீழே ஒரு ஸ்டெப் வந்து லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் கொண்டு ஓபன் பண்ணோம். லெஜெண்ட் இந்த ஹெடிங் ஒன்று டைப் பண்ணி விடலாம். என்ன டைப் பண்ணுவோம்னு சொன்னா இவர் வந்து ஒரு யூசர் இதுக்கெல்லாம் லாகின் பண்ண போறார். ஸோ லாகின் பண்றபடியால நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் லாகின் டீடைல்ஸ், லாகின் டீடைல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி சேவ் பண்ணி நாங்கள் இதை ரன் பண்ணிக்கல எங்களுக்கு இந்த லாகின் டீடைல்ஸ் வந்து இந்த மேல வந்து இந்த போர்டருக்கு இடையில் இப்படி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பேசிக்கான ஒரு லாகின் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு சிம்பிளான கோடிங் ஒன்று நாங்கள் இந்த செஷன்ல பார்த்துருக்கோம். எப்படி நாங்கள் ஒரு HTML மட்டும் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்றது. ஃபர்ஸ்டா இந்த கோடிங்ல பார்த்தோம்னு சொன்னால் சென்டர் என்ற டெக் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபீல்ட் செட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபீல்ட் செட்டுக்குள்ள லெஜெண்ட் என்ற ஒரு டெக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதான் உங்களுக்கு இங்க லாகின் டீடைல்ஸா வந்து அதில் ஒரு அரோ மாக்கள் உங்களுக்கு காட்டிட்டு வரணும். ஒரு கிரீன் கலரால போட்ட ஈஸியா இருக்கும், அல்லது ஒரு ஆரஞ்சு கலர். இந்த லெஜெண்ட் என்ற டேக் வந்து என்ன செய்யுதுன்னா இங்க இருக்க போற டீட்டெயிலை இண்டிகேட் பண்ணும். ஃபார்ம் என்னத்துக்காக யூஸ் பண்ணாங்கன்னா டோட்டலா எல்லாமே ஃபார்ம் பண்ணதுக்காக. இப்போ யூசர் ஐடி அப்படின்ற இந்த வேர்டிங் வந்து எங்களுக்கு இங்க வந்து
டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வந்திருக்கணும் பிளேலிஸ்ட்ன்றதுக்காக இங்க வந்து இந்த பாஸ்வேர்டுன்ற நேம் பாத்தீங்கன்னா இங்க பாஸ்வேர்ட் பாக்ஸ் ஒன்று தேவைன்றதுக்காக இங்க வந்து அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இன்புட் டைப்ல நாங்க சப்மிட் பட்டன் இதை நாங்க லொகின் என்று கொடுத்துருக்கோம் வேல்யூ அதான் இப்படி வந்து ரீசெட் பட்டன் பொறுத்த மட்டும் இங்க கிளியர் அப்படின்னு வந்து அடுத்தது ஃபீல் செட் கொடுத்தபடியால நாங்களுக்கு இந்த போர்டர் வந்து ஃபீல் செட் கொடுத்தபடியால வந்து எல்லா கண்டென்ட்டுமே எங்களுக்கு நடுவில் வந்ததுக்கான ரீசன் இங்க நாங்கள் சென்டர் என்ற டெக் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் இவ்வளவு கோடிங்குமான அவுட்புட் வந்து எங்களுக்கு சைட்ல இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ இந்த செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் எப்படி ஒரு பேசிக் லொகின் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்றது அதிண்ட பேசிக்கான டெக்ஸை பற்றி பார்த்தது ஸோ இன்னொரு வீடியோ செஷன்ல நாங்கள் எப்படி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது நார்மலா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் இப்படியான விஷயங்களை உள்ளடக்கி எப்படி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணலாம் மாதிரி பார்த்துட்டு வருவோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செஷன்ல மீட் பண்ணிக்கொள்வோம் தேங்க்யூ